ராஷ்மிகா லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கூட நடிச்சிருந்தாங்க. இப்ப தனுஷ் கூட நடிக்கிறாங்க. அந்த காம்போ படத்துல எப்படி இருக்கு? பணம் கொடுத்தா யார வேணாலும் படுக்கிறது. சில நடிக்க தானே இப்ப செய்வாங்க. அங்க இதுல போய் என்னத்த போய் பாக்குறது? என்னையே ஹீரோவா போட்டு நானே 10 கோடி வந்து வந்து கொடுத்து வந்து படுறி நடினா கூட நடிக்க தான் போறாங்க. இது என்ன போய் இது? இந்த படம் விஜய் படம் படுத்துருச்சு. இந்த படம் வெற்றி அடையுமா? தனுஷ் கூட நடிச்சது எத்தனை வாட்டிப்பா சொல்றது? இல்லப்பா பத்தி ஹீரோயின்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோவேன். சூர்யா இது சாரி ஜோதிகாவை எடுத்துக்க, சிம்ரன் எடுத்துக்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா லிப் மூமெண்ட் வந்து சூப்பரா இருக்கும். அந்த தமிழ்ல பேசக்கூடிய இதே வந்து இதா இருக்கு. இப்ப வந்து பேச வைக்கிறதுக்கு அது அப்பத்திய பழைய நடிகைகள்லாம் எப்படி அவங்களே பாடி அவங்களே வசனம் பேசி அவங்களே போயிட்டு இந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸே இருக்கும். இப்ப வர நடிகைகளுக்கு என்ன தம்பி வெறும் லிப் மூமெண்ட் மட்டுமே கொடுக்கு. ஏன் தமிழ்ல வந்து உண்மையான ஒரு ஹீரோயினே கிடைக்கிறது இல்லையா? இந்த மாமன் படத்துல இன்னொரு சொதப்பி வச்சிருப்பாங்க பாரு. எல்லாத்தையும் சூப்பரா பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா பன்னிக்குட்டி மாரி ஒரு பையனை போட்டு வச்சுக்கிறாங்க. எத்தனை பசங்க அழகா இருக்கிறானுங்க. அவனை பார்த்தா ஏதோ வந்து இந்த பள்ளிக்கூடத்துல பென்சில் அப்புறம் திருடுவாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கிற பலியாடாவது உண்மையான பலியாடுன்னு பாத்தீங்கன்னா நாங்க தான். ரெண்டாவது பலியாடு நடிகர்கள் தான். நடிகர்கள்லாம் இப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன கையில காசாப்பா இல்ல. 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாங்களே முக்காடிட்டு இருக்கும்போது அவங்க 100 கோடி 200 கோடின்ற கணக்குல போயிட்டு இருக்கிறாங்க. இட்லி கடை படமே தள்ளி போயிடுச்சு. குட்பேடாக்லி டைம்ல வர வேண்டியது. என்ன படம்? இட்லி கடை தனுஷ் படம். ஆனா இப்ப குபேடா வருது அடையும் நினைக்கிறீங்களா? ஆனா இவனுங்க கிடைச்ச வாய்ப்பையுமே வந்து சுத்தமா தக்க வச்சுக்காம ஒண்டி சொதப்பி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறானுங்க எல்லாருமே.